அப்படின்னா 101 ஸ்கொயர் மைனஸ் 101 டிவைட் பை 101 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னா 101 ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் இதுல இருந்து 101 மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். இது எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படின்னா 101 இந்த டேர்ம்ஸ்ல இருக்கு, இந்த டேர்ம்ஸ்ல இருக்கு, 2 டைம்ஸ் இருக்கனால ஒரு டைம்ஸ் 101 நம்ம வெளியில எடுத்துக்கலாம். காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா மீதம் ஒரு 101 இருக்கும். இங்க ஒரு 101 தான் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதம் 1 சரியா டிவைட் பை 101. இப்போ இந்த 101 இந்த 101 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதம் என்ன இருக்கும் 101 மைனஸ் 1. அப்போ 101ல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 100. இப்போ இந்த சம் பார்க்கலாம். இப்போ 256 இந்த ஹோல் பவர் 1/4ன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நமக்கு இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 256 வந்து நம்ம வர்க்கமூலப்படுத்தி எழுதிக்கலாம். இது எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்னா டானாவத்தில் போட்டு நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். 256 4 பார்ப்போம். 5 6 24. அப்போ 6 24 மீதி 1 இருக்கும். இங்கே 16 2 8 3 4 16. அடுத்து ஒரு 4 போட்டுக்கலாம். ஒரு 4 மீதம் 2 இருக்கும். 5 6 24 16 இருக்கு. 4 16. அப்போ 4 ஒரு 4 அப்போ 4 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி போடும்போது வருது. அப்போ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம் 256 4 பவர் 4 இந்த ஹோல் பவர் 1/4. இப்போ இந்த 1/4 வந்து உள்ள வரும்போது நமக்கு மல்டிபிகேஷன்ல வரும். 4 × 1/4 இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் 4.